மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது விவேசினி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பவன் ராஜகோபாலன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்துல நாசர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பகுத்தறிவு மிக்க பேய் படம் அப்படின்னே சொல்லலாம். என்னடா பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு அதுல எப்படி பேய் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழலாம். ஆக்சுவலா இந்த படமே வந்து சூப்பர் நேச்சுரல் எஸ்எஸ் சயின்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு அடர்ந்த வனப்பகுதி, அந்த பகுதியை சுத்தி மர்மமான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆல்சோ அந்த பகுதியில் பெண்கள் நடமாட தடை அப்படின்றதுமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உடச்சி எறியணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரெக்கிங் மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு நாசர். இவர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்டா இருப்பாரு. எதிர்பாராத ஹெல்த் ரீசன்னால இவரால் டிராவல் பண்ண முடியாது. அதனால இவரோட பொண்ணான சக்தி வந்து ஒரு கேங்கோட அந்த பகுதிக்கு வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த காட்டு பகுதியில் என்னென்ன மாதிரியான அமானுஷமான சம்பவங்கள் நடக்குது, எதனால நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த படத்துல இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த ரேஷனல் தாட்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப போல்டா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. முக்கியமா அந்த பகுத்தறிவு தன்மை எவ்வளவு முக்கியம் அண்ட் எல்லாத்தையும் எப்படி சயின்டிஃபிக்கா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்மளே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமா நிறைய சடங்குகளை வந்து நம்பிட்டு இருப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்கை கூட கேட்க மாட்டோம். பட் அதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவே வலியுறுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அந்த அமானுஷங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் இருக்குல்ல, அதை டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங் அதுக்கு ஒரு பாராட்டு சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தை கடைசி வரைக்கும் என்கேஜ் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஆல்சோ அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கலாக ரிவீல் ஆகும். இன்ஃபேக்ட் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஆல்சோ இந்த படத்தில் காட்டக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிகழ்கால அரசியலை வந்து நினைவு கூறுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காட்டை அழிச்சிட்டு வந்து அங்கே ஆசிரமம் கட்டுறது, அதை எதிர்த்து போராட மக்கள் மேலே வந்து துப்பாக்கி சூடு நடத்துறது, இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான். ஸோ ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ஆல்சோ இதில் இவங்க பேசியிருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையான இஷ்யூஸாக இருக்கும். அதாவது எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸில் தொடங்கி கேஸ்ட் இஷ்யூஸு, சைல்டு அபியூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதில் கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் இவங்க காட்டக்கூடிய லொக்கேஷன்ஸ் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட தீமை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் வர அந்த காட்சி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலாக கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு சில இடங்கள் கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பாத்தை தேடி அலைகிற மாதிரி காட்டுக்குள்ள ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப லெங்க்தியாக காட்டிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆல்சோ அந்த சஸ்பென்ஸ்லாம் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் அந்த கிளைமேக்ஸ்க்கு இவங்க போக எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்றதுமே கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.